up to 50% வரை தள்ளுபடி. எஸ், நம்ம பாண்டிச்சேரி நேரு ஸ்ட்ரீட் ரவி கலர்ஸ்ல இப்போ அதிரடியான ஆடி தள்ளுபடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் 999க்கு 4 குர்தீஸ் 899 வர்த் உள்ள இந்த ஜிவாமி ஷேப் பேக் இப்போ உங்களுக்காக ஜஸ்ட் 399 தான். 399க்கு 2 லெகின்ஸ், ஆங்கிள் லெகினும் இருக்கு, ஃபுல் லெகினும் இருக்கு. பிராண்டட் இன்னர் வேர்ஸ்ல ஜஸ்ட் 100 and 200 தான். இங்க டி-ஷர்ட், ட்ராக் பேண்ட், ஷார்ட்ஸ் எல்லாம் ஜஸ்ட் 100 to 200 தான். விமென்ஸ்க்கான நைட் ட்ரெஸ், ட்ராக்ஸ் இது எல்லாமே கிளியரன்ஸ் இல்ல ஜஸ்ட் 100 ல 250 வரைக்கும் தாங்க. முக்கியமா நம்ம வீட்டு கிட்ஸ்க்கு கிளியரன்ஸ் இல்ல ஜஸ்ட் 100 ல 200 குள்ளேயே இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற A to Z எல்லா கலெக்ஷன்ஸ்க்கும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்கு. அப்படியே இன்னும் வெயிட் பண்றீங்க? உடனே கிளம்பி நம்ம பாண்டிச்சேரி நேரு ஸ்ட்ரீட் ரவி கலர்ஸ்க்கு வாங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோவை ஆடி தள்ளுபடியில அசத்தலா ஷாப்பிங் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. Build a 5-star career with Aditya's Institute of Hotel Management. Step into the world of hospitality. Train at Aditya's. Work across the world. Turn your passion into profession. From classrooms to global careers. Learn, lead, and succeed. Aditya's Institute of Hotel Management. Ariyangapam, Puducherry. Your passport to a global hospitality career. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் வெயிலின் தாக்கம். விடுமுறை தினத்திலும் மக்கள் கூட்டமின்றி கடற்கரை சாலை வெறிச்சோடியது. முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் நினைவு தினம் அனுசரிப்பு. அரசு சார்பில் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி. புதுச்சேரியில் களை கட்டிய கலை விழா. முதலமைச்சர் ரங்கசாமி முரசு கொட்டி துவக்கம். புதுச்சேரியில் படகு சவாரிக்கு அதிகரிக்கும் மவுசு. சுற்றுலா பயணிகள் அரியாங்கும் பகுதியில் உற்சாகம். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் வெயிலின் தாக்கத்தினால் விடுமுறை தினத்திலும் கூட பகல் நேரங்களில் மக்கள் கூட்டமின்றி கடற்கரை சாலை வெறிச்சோடி காணப்பட்டு வருகிறது. புதுச்சேரி என்றாலே சுற்றுலா எனும் அளவிற்கு சுற்றுலா பயணிகளின் வரத்து ஒவ்வொரு வாரமும் அதிகரித்து காணப்படுவது வழக்கம். அதிலும் தொடர் விடுமுறை காரணமாக புதுச்சேரிக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து சேர்ந்துள்ளனர். இந்நிலையில் புதுச்சேரியில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் பகல் நேரங்களில் சுற்றுலா பயணிகள் வெளியே வருவதை தவிர்த்து வருகின்றனர். புதுச்சேரியின் முக்கிய சுற்றுலா தலமான கடற்கரை சாலையில் பகல் நேரங்களில் சுற்றுலா பயணிகளின் வரத்து குறைந்தே காணப்பட்டு வருகிறது. அதிலும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்றாலும் கூட காலை முதல் சுற்றுலா பயணிகளின் வரத்து கடற்கரை சாலையில் குறைந்தே காணப்பட்டது. நேரம் செல்ல செல்ல வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டதால் கடற்கரை சாலை மக்கள் கூட்டமின்றி வெறிச்சோடியது. தொடர்ந்து வெயிலின் தாக்கம் அதிகரிப்பின் காரணமாக கடற்கரைக்கு வந்த ஒரு சில சுற்றுலா பயணிகளும் துணிகளை கொண்டு போர்த்தியவாறும் தொப்பி அணிந்தபடியும் குடைகளை பிடித்தபடியும் உலா வருவதை காண முடிந்தது. வெயிலின் தாக்கத்தினால் சுற்றுலா பயணிகளின் வரத்து பகல் நேரங்களில் குறைந்தே காணப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயின் நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நகராட்சி அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த வாஜ்பாய் அவர்களின் உருவப்படத்திற்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியில் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், அமைச்சர்கள் ராஜவேலு, சிவக்கொழுந்து, பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் ராமலிங்கம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வாஜ்பாயின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் 1000 கலைஞர்கள் பங்கேற்கும் புதுவை கலை விழாவை முதலமைச்சர் ரங்கசாமி கடற்கரை சாலை காந்தி திடலில் முரசு கொட்டி தொடக்கி வைத்தார். புதுச்சேரி அரசின் கலை பண்பாட்டுத்துறையும் தஞ்சை தென்னக பண்பாட்டு மையமும் இணைந்து 3 நாட்கள் புதுச்சேரியில் கலை விழாவை 5 இடங்களில் நடத்துகின்றன. கலை விழாவை கடற்கரை காந்தி திடலில் முரசு கொட்டி முதலமைச்சர் ரங்கசாமி தொடக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், புதுச்சேரியில் 38 ஆண்டுகளாக இந்த கலை விழா நடைபெற்று வருவதாகவும் புதுச்சேரியில் ஜவஹர் பால்பவன், பாரதியார் பல்கலைக்கூடம் போன்றவற்றின் வழியாக கலையை வளர்த்து வருவதாகவும் புதுச்சேரி மாணவர்களும் பல்வேறு கலைகளை கற்று வருவதாகவும் குறிப்பிட்டார். இந்த கலை விழாவில் வெளிநாடு மற்றும் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த கலைஞர்கள் 1000 பேர் பங்கேற்றுள்ளனர் என்றும் இதில் 250க்கும் மேற்பட்டவர்கள் வெளிமாநிலத்தவர்களை சேர்ந்தவர்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்று வெளிமாநில கலைஞர்களும் இந்த கலை விழாவில் இணைந்து தங்கள் பகுதி கிராமிய கலைகளை கொண்டு வந்து சேர்ப்பதால் கலை பரிமாற்றம் அடைவதாகவும் இதனால் அந்த பகுதி கலைகளை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார்.
புதுச்சேரி கடற்கரை காந்தி திடல், கருவடிக்குப்பம், காமராஜர் மணிமண்டபம், மடுக்கரை மந்தவெளி திடல், உருவையாறு அரசு கலையரங்கம், திருக்கனூர் மாரியம்மன் கோவில் திடல் ஆகிய 5 இடங்களில் 3 நாட்களுக்கு தினமும் மாலை 6:30 மணி முதல் இரவு 9:30 மணி வரை இந்த கலை விழா நடைபெறும். இதில் அசாம், உத்தரகாண்ட், ஹரியானா, மேற்கு வங்கம், ராஜஸ்தான், ஜம்மு காஷ்மீர், குஜராத், தெலுங்கானா, கேரளம், கர்நாடகா, பிரெஞ்சு நாடு அருகே உள்ள ரீயூனியன் தீவு மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த உள்ளூர் கலைஞர்கள் உட்பட பல்வேறு மாநிலங்களில் இருந்து வந்துள்ள கலைக்குழுக்கள் கலை நிகழ்ச்சிகள் நடத்துகின்றன. 44 கலைக்குழுக்களை சேர்ந்த 1000 கலைஞர்கள் இந்த விழாவில் பங்கேற்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் அரியாங்குப்பம் பகுதியை ஒட்டியுள்ள அரிக்கமேடு உள்ளிட்ட பகுதிகளை படகு சவாரி மூலம் ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் கண்டுகளித்து வருகின்றனர். தொடர் விடுமுறை காரணமாக புதுச்சேரிக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்துள்ளனர். புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் அனைவரும் படகு சவாரி செய்ய விரும்புவதால் அரியாங்குப்பம் அருகே உள்ள அரிக்கமேடு உள்ளிட்ட பகுதிகளுக்கு படகில் சென்று பார்வையிட்டு வருகின்றனர். சுற்றுலா பயணிகள் படகு சவாரி மேற்கொள்வதற்கு வசதியாக அப்பகுதியில் ஏராளமான படகுகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் அரியாங்குப்பம் அரிக்கன்மேடு பகுதியை பார்வையிட்ட பின்னர் சுற்றுலா பயணிகள் படகில் ஏறி கடலில் சிறிது தூரம் பயணித்த பின்னர் கரைக்கு திரும்பி வருகின்றனர். ஞாயிற்றுக்கிழமை அன்று இவ்வாறு மேற்கொள்ளப்படும் படகு சவாரியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த படகு சவாரிக்கு சுற்றுலா பயணிகள் மத்தியில் பலத்த வரவேற்பு இருப்பதால் பெரும்பாலான படகு உரிமையாளர்கள் சுற்றுலா தினங்களில் தங்களது படகுகளை பயன்படுத்தி வருகின்றனர். சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அவ்வப்போது கடலோர காவல் படையினரும் ஆய்வு மேற்கொண்டும் உறுதி செய்து வருகின்றனர். புதுச்சேரியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் திரளான நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டனின் அறிவுறுத்தலின்படி இந்தியாவின் 80வது சுதந்திர தின விழா ரெட்டியார்பாளையத்தில் உள்ள லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார் தேசிய கொடியை ஏற்றி வைத்து கட்சி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். சுதந்திர தின விழாவை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட சுதந்திர போராட்ட தியாகிகள் மற்றும் வீரர்களின் தியாகங்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. அவர்களின் தியாகத்தையும் நாட்டின் விடுதலைக்காக அவர்கள் ஆற்றிய பங்களிப்பையும் நினைவு கூர்ந்து மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் பிரபாகரன், கட்சி செயலாளர்கள், பொறுப்பாளர்கள், வார்டு தலைவர்கள், பூத் தலைவர்கள், கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். அபிஷேகப்பாக்கம் ஏரிக்கரையில் அமைந்துள்ள இரிசாத்தம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற பால்குட ஊர்வலத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் அபிஷேகப்பாக்கம் ஏரிக்கரையில் அமைந்துள்ள அருள்மிகு இரிசாத்தம்மன் ஆலயத்தில் ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. இதனையொட்டி முத்தாலம்மன் ஆலயத்திலிருந்து பூஜைகள் செய்யப்பட்ட பால்குடங்கள் அம்மனுக்கு சீர்வரிசைகளுடன் பம்பை உடுக்கை இசையுடன் அபிஷேகப்பாக்கம் முக்கிய வீதிகளின் வழியாக சென்று ஏரிக்கரையில் அமைந்துள்ள அருள்மிகு இரிசாத்தம்மனுக்கு பால்குட சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கூழ் வார்த்தல் மற்றும் அன்னதானம் நடைபெற்றது. விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அருள்மிகு இரிசாத்தம்மன் குலதெய்வ சொந்தங்கள் மற்றும் அபிஷேகப்பாக்கம் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் வன்னியர் கல்வி விருத்தி சங்கம், வன்னியர் குல சங்கம் சார்பில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை பரிசளிப்பு விழா நடைபெற்றது.
புதுச்சேரியில் முனுசாமி நாயக்கர் ஜெயலட்சுமி அம்மாள் நிறுவிய வன்னியர் கல்வி விருத்தி சங்கம் வன்னியர் குல சங்கம் சார்பில் ஊக்கத்தொகை பரிசளிப்பு விழா தட்டாஞ்சாவடி பகுதியில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. ஞாயிற்றுக்கிழமை காலை தொடங்கிய இந்த ஊக்கத்தொகை பரிசளிப்பு விழாவில் 2025-26 கல்வி ஆண்டில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் இந்து வன்னியர் குல மாணவ மாணவிகள் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்து 50% மேல் மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்ற நிலையில் விண்ணப்பித்தவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டு விழா நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் துளசி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சங்க செயலாளர் பரமசிவம் அனைவரையும் வரவேற்று பேசினார். தொடர்ந்து இணை செயலாளர் குணசேகரன், துணைத் தலைவரும் கலைமாமணி மற்றும் நல்லாசிரியருமான குலசேகரன், இணை பொருளாளர் சம்பந்தம், புதுச்சேரி காவல்துறையில் ஓய்வு பெற்ற ஆய்வாளர் ஞானப்பிரகாசம் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகையும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கிருபானந்தம், வேல்விழியன், பலராமன், காத்தவராயன் மற்றும் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். நிகழ்ச்சி நிறைவாக வன்னியர் கல்வி விருத்தி சங்கத்தின் பொருளாளர் மோகன்ராஜு நன்றி கூறினார். நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட குயவர்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஆடி திருவிழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் தனது குடும்பத்துடன் கலந்து கொண்டு 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கினார். புதுச்சேரி முழுவதும் ஆடி மாதத்தில் அனைத்து அம்மன் கோவில்களிலும் சிறப்பு வழிபாடு நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் ஆடி திருவிழா வெகு விமரிசையாக அம்மன் கோவில்களில் நடைபெற்று வருகிறது. நிலையில் புதுச்சேரி குயவர்பாளையம் பகத்சிங் தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பால்குட ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. அப்பகுதியை சேர்ந்த ஏராளமான பெண்கள் பால்குடத்தை ஏந்தியபடி ஊர்வலமாக சென்று அம்மனுக்கு அபிஷேகங்கள் செய்து வழிபட்டனர். தொடர்ந்து அம்மனுக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டு பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. பக்தர்களுக்கு பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. இந்த ஆடி மாத பால்குட ஊர்வலம் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியில் நெல்லித்தோப்பு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் தனது குடும்பத்துடன் கலந்து கொண்டு 1000 பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட கிருஷ்ணா நகர் பகுதியில் கழிவு நீரில் துர்நாற்றத்தை போக்கும் வகையில் நுண்ணுயிர் பாக்டீரியாக்களை அப்பகுதி முழுவதும் உள்ள வாய்க்கால்களில் தெளிக்கப்பட்டது. புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி காமராஜ் நகர் தொகுதி முழுவதும் வாய்க்கால்களில் கழிவு நீரை சுத்தப்படுத்தி புதிய தொழில்நுட்பத்தை செயல்படுத்தி கழிவு நீரில் துர்நாற்றத்தை போக்க நுண்ணுயிர் பாக்டீரியாக்களை கிருஷ்ணா நகர் பகுதியில் முழுவதும் தெளிக்கப்பட்டது. இதனால் அப்பகுதி மக்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். இதேபோல் இத்திட்டம் காமராஜ் நகர் தொகுதி முழுவதும் வாய்க்கால் முழுவதும் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணா நகர் பண்டா கிருஷ்ணா நகருக்கும் சாக்கடை அடைச்சிட்டு இருக்கு. அதனால் சார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண மாலிஷ் சார்கிட்ட அவங்க சாக்கடை எடுத்துட்டு மருந்து அடித்து கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி. இங்கே அந்த வாய்க்கால் அடைச்சின்னு ரொம்ப நாற்று ரொம்ப இதாக இருந்தது. அதால் ஐயா கிட்ட சொல்லி இதுமாரி ஐயா அனுப்பிச்சி ஆளில் எல்லாத்தையும் சுத்தப்படுத்திக்கிறாரு. ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. கிருமாம்பாக்கம் ஏரிக்கரை சாலையில் மண் லாரி மோதியதில் இருசக்கர வாகனத்தில் வந்த கடலூரை சேர்ந்த இளைஞர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிரும்பாம்பாக்கம் ஏரியில் இருந்து வண்டல் மண் எடுக்கப்பட்டு லாரிகள் மூலம் கொண்டு செல்லப்பட்டு வருகின்றன. நிலையில் கிரும்பாம்பாக்கம் ஏரிக்கரை சாலையில் திரும்பிய டிப்பர் லாரி எதிரே வந்த பல்சர் பைக் மீது மோதியது. இந்த விபத்தில் லாரியின் பின்சக்கரம் ஏறியதில் படுகாயமடைந்த கடலூர் திருப்பாதிரி புலியூரை சேர்ந்த அருண்ராஜ் கௌதம் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். விபத்தை ஏற்படுத்திய லாரி ஓட்டுநர் அங்கிருந்து தப்பியோடிய நிலையில் அவரை கிரும்பாம்பாக்கம் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். மேலும் லாரியில் கொண்டு செல்லப்பட்ட வண்டல் மண் எங்கிருந்து எடுக்கப்பட்டது, அதற்கு உரிய அனுமதி உள்ளதா என்பது குறித்தும் விசாரணை நடைபெற்று வருகிறது. அதிவேகமாக செல்லும் மண் லாரிகளால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு அச்சம் ஏற்பட்டுள்ள நிலையில் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அடுத்து வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,220 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,540 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்தி நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.